காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சந்திரசேகரனே அருளாயென்று தன் விசும்பில் இந்திரனு முதல இமையோ தொழுதிரஞ்ச அந்தர மூஜையிலும் அனலாய் விழ ஓரம்ப மந்திர மேருவில்ல வளைத்தாஞ்சிடம் வக்கரையே வளைத்தாஞ்சிடம் வக்கரையே. நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம்பெருமானின் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், இன்றைய இணையத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அடியனுடைய துணைவியார் சிவத்திரு குணா ஐயா அவர்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற குணா ஐயா அவர்கள், இன்று திருமுறை விண்ணப்பம் செய்து பாடிய அடியனுடைய புதல்வி மற்றும் சிவனே செல்வி சிவத்திருமதி பத்மாவதி லட்சுமி நாராயணன் அம்மா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கி அருளிய நம்மளுடைய சிவனே செல்வி உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இணையத்திலே நீண்ட நாளுக்கு பிறகு துவங்கியிருந்தாலும் கூட இடையில் அடியனுடைய புதல்வி திருமணம், திருத்தல யாத்திரைகள் உட்பட பல்வேறு பணிச்சுமை காரணமாகவும், தேர்தல் பணி, விடைத்தாள் திருத்தும் பணி போன்ற பல்வேறு பணிகளுக்கு இடையில் ஒரு 5 மாதம் நம்ம இந்த மாவாடிய நிகழ்வினை தொடர்ந்து நடத்த இயலவில்லை. இருப்பினும் கூட அடியார் பெருமக்கள் பெருமளவில் இணைந்திருக்கிறீர்கள். மாவாடியம் என்பது அவ்வளவு சாதாரணமான விடயமில்லை. ஞானத்தினுடைய உச்சம், இறைவனுக்கு திருவடியை கலக்கின்ற நிலையில் நமக்கு அருளியது. ஆன்மாக்கள் 3 வகை என்று சிவஞான சித்தியாரிலே நமக்கு குறிப்பிடுகிறார். நான் குறிப்பிடுவது விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் அல்ல. சாமுசித்தர் என்றும் சன்மார்க்கர் என்றும் பிராகிருதர் என்றும் 3 நிலைகளிலே ஆன்மாக்கள் இருக்கின்றன. அது என்ன சாமுசித்தர்னா, சிவஞான சித்தியாரிலே குறிப்பிடுகிறார். முதல் பகுதியிலே சுபக்கத்திலே 63 நாயன்மார்கள் சைவ சித்தாந்தம் படித்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் யாரிடம் பாடம் கேட்டார்களா என்றால் இல்லை. ஆனால் அவர்கள் முக்தி அடைந்தார்களா என்றால் ஆம். அவர்கள் மட்டுமல்ல, பிறரையும் முக்தி அடைய செய்தார். என்ன காரணம் எனில், அவர்கள் பிறக்கும் பொழுதே இறைவனோடு அருளை முழுமையாக பெற்று ஞானசம்பந்தர் போன்று அருளை பெற்று பிறந்தவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான கல்வியும் தேவையில்லை. எந்த சாத்திர நூல்களும் அவர்கள் படிக்க வேண்டிய அவசியமில்லை. அதுபோன்று 63 நாயன்மார்கள் போன்று அவர்களே சாமுசித்தர்கள் என்றும், இதற்கு நேர்மறையான எதிர்நிலையில், அதாவது விறகுல தீ இருக்கும் ஆனா வெளிப்படாது. அது அவ்வளவு சாதனம் வெளிப்படாது. பெரிய பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினா தான் வரும். இல்லைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தணும், இல்லை சூடத்தை வச்சு எரிச்சு அப்புறம் தான் விறகுல தீ பிடிக்கும். சாமுசித்தர் நிலையெல்லாம் தயிரில் நெய் போல அப்படி தட்டுனா வந்துடும். அந்த பிராகிருதர் நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி சைவ சித்தாந்த நூல்களோ
திருமுறைகளோ ஏறவும் ஏறாது, சொன்னாலும் புரியாது, நிந்திப்பார்கள். அவர்களுக்கு சொல்லவும் கூடாது. அந்த நிலையில் இருப்பவர்களுக்காக இந்த நூல் உபதேசிக்கப்படவில்லை. நம்மை போன்ற இரண்டு நிலைகளுக்கும் இடையில் இருந்து இறைவனை அடைய வேண்டும், இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பத்தில் இருப்பவர்களுக்குத்தான் சன்மார்க்கர் என்று பொருள். அந்த சன்மார்க்க நிலையில் இருக்கக்கூடிய நமக்குத்தான் இது போன்ற திருமுறைகளும் சைவ சித்தாந்தங்களும் ஞான நூல்களும் அருளப்பெற வேண்டும் என்று சிவஞான சித்தியாரிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் நம்முடைய 23வது சன்னிதானம் அவர்கள் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளும்படி இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று ஆங்காங்கே வகுப்புகளை துவங்கி ஒரு சொட்டு மோராக இருந்து பல சொட்டு பாலை தனதாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று 24வது குருமகா சன்னிதானமாக பற்றவேற்று நம்மை அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். சுவாமிகளுடைய தரிசனம் அடியனுக்கு இன்று கிடைத்தது, நெய்வேலியிலேயே கிடைத்தது. இன்று நடராச பெருமானுடைய கும்பாபிடேக நிகழ்வு நாளை மறுநாள் நெய்வேலியில் நடக்க இருக்கின்றது. அது சம்பந்தமாக யாகசாலையில் கலந்து கொள்வதற்காக இன்று குருமகா சன்னிதானம் எழுந்தொள்ளி நமக்கெல்லாம் ஆட்சி வழங்கி சென்றார்கள். அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி சமீபத்தில் காசி யாத்திரை சென்றுவிட்டு இரவு அங்கு காசியில் தரிசனம் செய்துவிட்டு காலையில் இங்கே விமானத்தில் வந்து காரை எடுத்துக்கொண்டு நேராக ஜென்ம நட்சத்திர விழா சுவாமிகளுடைய ஜென்ம திருவிழா கலந்து கொண்டு அங்கே அடியன் உரை செய்த குருநாதர் உணர்த்த குருநாதரை தரிசித்து எழுதிய அந்த திருமந்திர 30 உபதேசம் 3330 ஒன்றே என்று அருளிய அந்த உபதேச பகுதி நூல் 5000 சுவாமிகளுடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட்டது. சுமார் 5-6 தினங்களிலேயே 5000 காப்பிகளும் அடியார் பெருமக்களுடைய உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் அதை பெற்று எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் எப்போதும் போல் அளித்து அருளினார்கள். அவருடைய திருவடிகளை போற்றி வணங்கி சாமு சித்தர் நிலையிலும் பிராகிருத நிலையிலும் அல்லாது இறைவனை எப்படியும் அடைய வேண்டும் என்ற வேட்கையோடு இருக்கிற சன்மார்க்க நிலையில் இருக்கிற நமக்கு சிவஞான போதத்தை மெய்கண்டார் அருளினார். அம்மா கூறியது போல 12 நூற்பாக்கள் மூலமாக அருளினார்கள். ஒரு கடவுள் வாழ்த்து எல்லோரையும் போல நம்முடைய மெய்கண்டாரும் விநாயகரை துதித்துத்தான் ஆரம்பிக்கின்றார். அதான் மங்கள வாழ்த்து. அதைத்தான் இன்றைய பாடமாக நாம் வைத்திருக்கிறோம். கல்லால் நிழல் மறைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று அருளி அவையடக்கமாக தம்மை உணர்ந்து தம்மையுடைய இம்மைகளார் என்று தன் அடக்கமாக அவையடக்கத்தை அருளி அவன் அவள் அது எனும் என்று துவங்குகின்ற சூத்திரத்திலிருந்து செம்மலர்னோன் தாள் சேர்வட்ட அம்மலம் களி என்று நிறைவு செய்கின்ற 12 சூத்திரங்களை அருளி ஏற்கனவே சைவ சித்தாந்தம் இருந்ததா என்றால் எல்லா இடங்களிலும் நிரவி இருந்தது. எப்படி இருந்தது என்றால் திருமூலர் கூட அருளியிருக்கிறார். பதிபசுபாசம் என பகரில் பதியினை போன்று பசுபாசம் பதிபசுபாசம் அனாதி என்று பசுபாசம் அனாதி என்று அருளியிருக்கிறார். அப்படி வரிசைய நிறைய உதாரணங்கள் திருக்குறளில், ஏனைய திருமுறைகள், பல்வேறு வடமொழி நூல்கள் எல்லாவற்றிலும் சைவ சித்தாந்தம் நிறைய விரைவி இருந்தது. பரஞ்சோதி முனிவருடைய அருளாலே பெருமானுடைய கருணையாலே
அகச்சந்தான குரவராகிய அவரிடமிருந்து ஞானத்தை பெற்று தீட்சை பெற்று மெய்கண்டார். ஆன்மாவினுடைய பயணம் இறைவனிடத்திலே செல்லும் வரை துவக்கத்தில் இருந்த ஆன்மா அனாதியிலிருந்து இறைவனுடைய திருவடி நிழல் சேரும் வரை ஆன்மாவினுடைய பயணப்படிகளை அற்புதமாக 12 படிகளாக சொல்லி பயனிலே நிறைவு செய்து அருளியதுதான் இந்த 12 நூற்பாக்கள். சிவஞான போதம் என்றால் ஞானம். ஞானம் எவ்வளவோ ஞானம், அஞ்ஞானம் மெய்ஞானம். 10,000 போட்டு 1,00,000 எடுத்தா அதெல்லாம் அஞ்ஞானம். எத்தனை ஞானம். மெய்ப்பொருளாகி இறைவனை அடைகின்ற அந்த வழியை மட்டும் சொல்வதுதான் மெய்ஞானம். பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளின் உண்மையை உள்ளபடி உணர்ந்து தள்ள வேண்டிய பொருளை தள்ளி கொள்ள வேண்டிய பொருளை கொள்ளுதலே மெய்ஞானம். அதுவே சிவஞானம். போதம் என்றால் இதுதான், தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளுதல். அதுதான் சிவஞான போதம். எப்ப நமக்கு தள்ள வேண்டியதும் கொள்ள வேண்டியதும் தெரியும் என்றால் முப்பொருளுடைய உண்மையை உணர்ந்து அதனுடைய தன்மையை உணர்ந்தால்தான் இந்த பொருள் நமக்கு வேண்டும், இந்த பொருள் நமக்கு வேண்டாம் என்கின்ற அறிவு ஆன்மாவிற்கு கிட்டும். அந்த வகையிலே சிவஞான போதத்தினுடைய முதல் 6 நூற்பாக்கள் அறிவு பகுதியாகவும் அடுத்த 6 நூற்பாக்கள் அனுபவ பகுதியாகவும் இருக்கின்றன. அதிலே முதல் 3 நூற்பாக்கள் இறைவன் உண்டு என்றும் பாசம் உண்டு என்றும் உயிர் உண்டு என்றும் உண்மையை அறிவுபூர்வமாக உணர்த்துகிறது, ப்ரூவ் பண்ணுகிறது, நிச்சயிக்கிறது முப்பொருள் உண்டு என்று. அடுத்த 3 நூற்பாக்கள் அந்த முப்பொருளுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்று சொல்கிறது. இறைவன் என்றால் எண்ணுதற்கு எட்டாதவன், அறிய முடியவனாகவும் அறிய முடியாதவனாகவும் சிலருக்கு அறியக்கூடியவனாகவும், கடவுள் சிலருக்கு அறியக்கூடியவனாகவும் சிலருக்கு அறியக்கூட முடியாதவனாகவும் இருக்கிறான். எப்படின்னா அதுக்கு நிறைய உதாரணம். சூரியன் எல்லாருக்கும் பொதுதான், இறைவன் எல்லாருக்கும் பொது. இருட்டில் தெரிய மாட்டான், காலையில வெளியில வந்தா தெரியுவான். ஆனா கண் இருக்கிறவனுக்கு தான் தெரியுவான், கண் கெட்டவனுக்கு தெரியாது, குட்டு பயிலுக்கு தெரியாது. கண் ஒளி உள்ளவனுக்கே அது தெரியும். அந்த கண் ஒளிதான் ஞானம். ஞானத்தை பெற்றவருக்கே சூரியன் தெரிவான், இறைவன் தெரிவார். ஆக இறைவனை பார்க்க முடியாதது அல்ல, இறைவனை ஞானத்தின் வழியாக பார்க்கலாம். அந்த ஞானம் தான் பதிஞானம் அல்லது திருவருள் ஞானம். சூரியனை காண வேண்டும் என்றால் சூரியனிலிருந்து வர ஒளியாலே மட்டும்தான் காண முடியும். சூரியனை இப்ப ராத்திரி 12 மணிக்கு பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. காலையில அவனே வந்து நான் வந்துட்டேன்னு அவன் ஒளியை விட்டால் ஒளியை பார்க்க. அதே போல இறைவனை நான் காண வேண்டும் என்றால் இறைவனே வந்து நான் வந்து விட்டேன் என்று எனக்கு காட்டினால் ஒளிய காண்பார் யார் கண்ணுதலான் காட்டார் காலை. அவனே வந்து என்னை காட்டவில்லை, அவனை காட்டவில்லை என்றால் யாரு பார்க்க முடியும்? ஆகவே இறைவன் காணப்பட முடியாத பொருள் அல்ல, கண் இருப்பவர்களுக்கு காணக்கூடியவனாக இருக்கிறார். ஞான கண் உள்ளவர்களுக்கு. அதே ஊனக்கண் இருப்பவர்களுக்கு, ஞான கண் இல்லாதவர்களுக்கு தெரியாதவனாக மறைந்திருக்கிறான். விறகை தீ போன்று மறைந்திருக்கிறான். அப்படித்தான் சிவஞான போதம் 7, 8, 9ஆம் சூத்திரங்கள் சாதனத்தை சொல்கின்றன, இறைவன் அடைவதற்கான சாதனம். 7ஆம் சூத்திரம் உடம்பை சாதனமாகவும், 8ஆம் சூத்திரம் குருநாதரை சாதனமாகவும், 9ஆம் சூத்திரம் திருவருளை சாதனமாகவும் சொல்கிறது. ஆக இறைவனை அடையக்கூடியதற்கு நேரடி சாதனம் திருவருள். அவனுடைய அருளைத்தான் திருவருள் என்கிறோம். திருவருள் என்றால் என்ன என்பது எப்படி நமக்கு வந்துருச்சா வரலையான்னு எப்படி தெரிந்து கொள்வது? எனக்கு திருவருள் வந்து விட்டதா இல்லையா, திருவருள் வெளிப்பட்டு விட்டதா இல்லையா,
திருவருள் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா வெளிப்பட்டு விட்டதா இல்லையா என்பதற்கு என்ன அளவுகோல்? திருவருளாலே இறைவனை காண வேண்டும், எல்லாம் திருவருளாலே நடக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, அந்த திருவருள் எனக்கு கிட்டி விட்டதா, வெளியே வந்து விட்டதா என்று எப்படி நான் காண்பது என்றால் அதற்கு ஒரு சான்று. எவ்வளவு இன்பம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது, எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. சிவ 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 என்று சிவசிந்தனையில் இருக்கிறார்கள். இருவினை ஒப்பு யாருக்கு வந்திருக்கிறதோ அவர்களுக்கு திருவருள் வெளிப்பட்டு விட்டது என்று பொருள். அவர்களாலேயே இறைவனை காண முடியும், அவர்களே இறைவனை அடையக்கூடிய தகுதி பெற்றவர்கள். ஆக திருவருள் நமக்கு கிடைத்து விட்டதா, திருவருள் வெளிப்பட்டு விட்டதா என்றால் ஒரே அளவுகோல். இன்றைய தினம் வகுப்புல கலக்கிறதுக்கு முன்னாடி 10 லட்சம் ஒருத்தனுக்கு வருது, 10 லட்சத்தை வாங்கிட்டு வகுப்புல கலந்துக்கிறேன்னா அவனுக்கு இன்பம் பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது. எதுவா இருந்தாலும் வகுப்பு முடியட்டும், பேசிக்கிறோம், அதை பற்றி கவலைப்படாத நிலை. எவ்வளவு ஒரு துயர செய்தி வந்தாலும் வகுப்பு முடியட்டு, எது வேணாலும் பார்த்துக்கலாம். இருவினை ஒப்பு யாருக்கு வருகிறதோ அவர்கள் திருவருளை வெளிப்பட்டு விட்டது, திருவருள் அவர்களுக்கு வீழ்ச்சியாக இறங்கி விட்டது என்று பொருள். அதன் மூலமாகத்தான் இறைவனை நாம் காண முடியும். அப்படி நிலையில் இருப்பவர்களுக்கு இறைவன் தெரியக்கூடிய நிலையில், அதற்கு எதிர் நிலையில் இருப்பவர்களுக்கு இறைவன் தெரியாத நிலையில் மறைந்து இருக்கிறான் என்று பொருள். மறைந்திருக்காய் தெரியாது, அவ்வளவுதானே ஒழிய அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சிவஞான போதத்தை 7ஆம் சூத்திரம், 8ஆம் சூத்திரம், 9ஆம் சூத்திரம் சாதனமாகவும், தர்மம்மா உங்களுடைய இதை ஆஃப் பண்ணுங்க பிளீஸ். 10, 11, 12 பயன். எதுக்குமே ஒரு பயன் இருக்கணும். ஆன்மாவிற்கு பயன் வேண்டும், லாபம் வேண்டும். ஆன்மாவிற்கு லாபம் இல்லாம எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு என்ன லாபம்? அதுதான் 10ஆம் சூத்திரம். முதல் லாபம் என்னன்னா மும்மல நீக்கம், ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்றே. மும்மலம் நீங்கி நான் சுத்தமாயிட்டேன். இதுதான் என்னுடைய முதல் பலன். நான் சுத்தமாயிட்டேன். சுத்தமா மட்டும் இருந்தா எனக்கு பிரயோஜனமானா இல்ல. கல்யாணம் ஆயிட்டு கணவன் மனைவியும் 2 பேரும் சுத்தமா இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்போ நான் சுத்தமாயிட்டேன், இறைவனு சுத்தமா இருக்கா, நான் இறைவனோடு கலக்க வேண்டும். அதான் அடுத்த பலன். அரண்கடல் செலுமே என்று அந்த அடுத்த பாடலை நிறைவு செய்கிறார். இந்த நுணுக்கமான பகுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் சித்தராகிவிட்டேன், இறைவனோடு கலந்து விட்டேன். எனக்கு எந்த சிந்தனை கருவி கரணங்கள் மீது எந்த பற்றும் இல்லை. நான் முழுமையாக இறைவனுடைய திருவடியை கலந்து விட்டேன். நான் சித்தராகிவிட்டேன், சித்தோடு சேர்ந்து விட்டேன். 12ஆம் சூத்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், மும்மல நீக்கம் பெற்ற ஒரு ஆன்மா, இறைவனிடத்திலே சேர்ந்த ஆன்மா, சித்தர் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா 12ஆம் சூத்திரத்திலே என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்மா குருலிங்க சங்கம வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. ஏங்க அங்கதான் மழை நீங்கிடுச்சு, இறைவன்கிட்ட கலந்தாச்சு, ஏயா திருப்பியும் குருலிங்க சங்கம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்றாரு. அதான் இறைவனுடைய கலரை சேர்ந்தாச்சு சாமி, அப்புறம் மும்மலம் நீக்கமும் பெற்றாச்சு சாமி 10ஆம் சூத்திரத்துல. பிறகு என்ன? அதெல்லாம் 12ஆம் சூத்திரத்திலே கவனிக்க வேண்டிய இருக்கு. ஆற்றினுடைய நீர், அதான் ஆன்மா, கடல் நீராகிய இறைவன் பேரின்ப வெள்ளத்துளை போய் மோதுகிறது, கலக்கிறது. கலந்துருச்சு. மலர் அம்மா அம்மா ப்ளீஸ் மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். எதுவாக இருந்தாலும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றவுடனே பேசணும். மைக்கை யார் இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். பேசும்போது குறுக்க வந்துட்டீங்க, தயவு செய்து யாருன்னு தெரியல எனக்கு, மைக் ஆஃப் பண்ணுங்க. பாருங்க, இவ்வளவு ஒரு முக்கியமான நுணுக்கமான நிகழ்ச்சி சொல்றேன், நீங்க கவனிக்கணும். ஆற்று நீர் ஆன்மா கடல் நீரோடு போய் மோதிவிட்டது. ஆற்று நீர் கடல் நீரோட மோதிடுச்சு. இப்ப சித்தராயிட்டேன், நான் இறைவனோடு கலந்துட்டேன். ஆனால் மோதிய வேகத்திலே திரும்புகிறது, அதுதான் முக்கியம்.
அது என்ன திரும்புகிறது என்றால் இறைவனோடு கலந்த நாள். இப்ப பாருங்க, தியானத்தில் இருக்கிற அபிராமி பட்டரை என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் அம்பாளுடைய நினைவிலே கலந்திருக்கிறேன். அப்பொழுது முழுமையான சித்து நிலையில் இருக்கிறேன், சித்தராக இருக்கிறேன். எந்த கருவிகரணங்கள் மீதும் பற்றியில்லை. அபிராமி நானும் ஏகமாக இருக்கிறோம். ஆனால் மீண்டும் நான் இந்த உலகத்துக்கு திரும்புகிறேன், கருவிகரணங்களோடு இணைகிறேன். யோக நிலையில் நான் இருந்த நான் இப்பொழுது மீண்டும் கருவிகரணங்களோடு இணைகிறேன். இப்பொழுது நான் என்னவாகிவிட்டேன், மீண்டும் கருவிகரணங்களிலிருந்து மீண்டும் கருவிகரணங்களுடைய அந்த சித்து நிலையிலிருந்து மீண்டும் இணைகிறேன். இப்ப என் நிலைமை சீவன் முத்தர். இதுதான் சீவன் முத்தர். அப்படின்னா என்ன? அப்படியா? சீவன் முத்தர் என்றால் இறைவனோடு கலந்த நிலையில் மீண்டும் திரும்புகின்ற நிலைதான் சீவன் முத்தர். மீண்டும் திரும்பும் பொழுது மும்மலம் நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. இறை பற்று மட்டும்தான் இருக்கும். அப்புறம் குருலிங்க சங்கம வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு விடையாகத்தான் சொல்கிறார். நீ ஆற்றிலே மோதிவிட்டு திரும்பும் பொழுது கடல் நீராகத்தான் திரும்புவாய், ஆற்று நீராக திரும்ப மாட்டாய். ஆனால் மீண்டும் அந்த ஆற்றோடு கலக்கிறாய். இதுக்கு பேரு மல வாசனை. மலம் அல்ல, மல வாசனை. பெருங்காய டப்பாவிலிருந்து பெருங்காயத்தை எடுத்தாச்சு, வாசனை மட்டும்தான் இருக்கு. தென்னை மரத்திலிருந்து மட்டையை உடைச்சாச்சு, மட்டை அடையாளம் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு பேரு தான் மீண்டும் நான் கருவிகரணங்களோடு கூடுகிறேன். ஆனால் அதன் மீது பற்று இல்லை, இறைவனிடத்தில் மட்டும்தான் பற்று. ஆனால் என்னுடைய உலக வாழ்க்கை இறைவனிடத்தில் மீண்டும் கணவன் மனைவி. இப்ப நாமெல்லாம் சீவன் முக்தர் தான். எப்ப தேவாரம், திருவாசகம், திருமுறைகள், குருநாதரை தீட்சை பெற்றோமோ சீவன் முக்தர் நிலையில் தான் இருக்கிறோம். இறைவனோடு கலந்து மீண்டும் கருவிகரணங்களோடு கூடி உறவுகளோடு பந்தமாக இருக்கிறோம். ஆனாலும் இறைப்பற்று விட்டு நாம் நீங்கவில்லை. உறவுகளோடு ஒட்டி இருந்தாலும் கூட இறைப்பற்றிலிருந்து நீங்கவில்லை. கருவிகரணங்களோடு கூடி அந்த வாசனையில் தான் ஒட்டி இருக்கும். இதுதான் சீவன் முத்தர் நிலை. பெருங்காய வாசனையால் எந்த பாதிப்பும் ஆன்மாவிற்கு இருக்காது. அந்த பாதிப்பு இல்லாமல் மீண்டும் இறைவனிடத்திலே அந்த ஆற்று நீர் கொஞ்ச காலம் அப்படி திரும்பி கொஞ்ச காலம் கழிச்சு மீண்டும் ஆற்றிலே போய் சேரும். அதுதான் பூமியில் இருக்கும் வரை இந்த கருவிகரணங்களோடு மீண்டும் கூடி, இந்த உறவுகளோடு மீண்டும் கூடி, கருவிகரணங்களோடு அப்படியே ஒட்டி வாழ்ந்து இறைவனிடத்திலே மீண்டும் சித்தரா போயிடுறது. சீவன் முத்தரா இருந்த நான் மீண்டும் இறைவனோடு முழுமையாக கலந்து, இதுக்குதான் பிரளய கடர் என்று சொல்கிறோம், சீவன் முத்தர் நிலை. ஆகவே அப்பொழுது என்னை மலவாசனை தாக்கி பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் குருலிங்க சங்கம வழிபாடு. மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணன துளிமை. அந்த குறை காலத்தை குடும்பத்தோட எல்லாம் நீதான் சீவன் முத்தர், நான் தான் சீவன் முத்தர். குடும்பத்தோட இருந்தாலும் இறைவனிடத்திலே பற்று குறையாமல் அந்த மர வாசனை என்ற பெருங்காய டப்பாவின் வாசனை மட்டும் இந்த உலக வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கும். அவ்வளவுதான். ஆக நாம தான் சிவன் முத்தர். யாரையும் இங்க போய் தேடிட்டு இருக்காருங்க. சிவன் முத்தர் மீண்டும் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனோடு கூடிவிட்டு உலகத்தோடு வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குறைகாலத்தை நாம இதான் சிவன் முத்தர் நிலை. ஆக அந்த சிவன் முத்தரில் இருந்து மீண்டும் இறைவனிடத்தில் சேருகின்ற அந்த மாலர நேயம் மலிந்த வேட ஆலயம் தானம் அரணன துளுமை என்று முழுமையான பயனை சொல்லி நிறைவு செய்வதுதான் ஆன்மாவுடைய முழு பயணத்தை நிறைவு செய்வதுதான் இந்த சிவஞான போதம். அந்த வகையிலே சிவஞான போதத்திற்கு நம்மளுடைய திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம், திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய 10வது பட்டம் சில ஸ்ரீ வேலப்ப சுவாமிகள் அவர்களிடம் தீட்சை பெற்று தம்பரான் சாமியாக பொறுப்பேற்று காஞ்சி கிளைமடத்திலே நீண்ட நெடுங்காலம் இருந்து இந்த சிவஞான போதத்திற்கு
மாபெரும் உரை செய்ய வேண்டும். அதாவது ஆகமங்கள் 28 இதுவரை காணாத அல்லது ஆங்காங்கே விரைவிக் கொண்டிருக்கின்ற எப்படி மேகண்டார் சிந்தித்து அருளினாரோ அதுபோல குருநாதருடைய அருளை பெற்று, அதாவது ராத்திரியில ஏகப்பட்ட லைட் இருக்கும், அங்கே லைட்டு இங்க லைட்டு அங்கே லைட்டு, என்ன இருந்தாலும் சூரியன் வராமல் முழுமை பெறாது. எவ்வளவு வெளிச்சங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் சமஸ்கிருதத்துல சைவ சித்தாந்தம் திருமுறைகளுக்கு திருக்குறள் அங்க இங்கன்னு அவ்வளவு இருந்தாலும் பெரிய பெரிய 1000 வாட் பெட்ரோம் லைட்டு போல பல லைட்டுகள் இருந்தாலும் கூட முழுமை எப்பொழுது வரும் என்றால் சூரியன் வந்தால்தான் முழுமையான வெளிச்சம். அதுபோல எவ்வளவு சைவ சித்தாந்த நூல்கள் ஆங்காங்கே விரவி இருந்தாலும் ஒரு முழு சூரியனாக சிவஞான போதம் நமக்கு இறைவன் அருளினான். முழு சூரியனாக அந்த முழு சூரியனை பற்றி மேலும், அதாவது குன்றின் மேல் உள்ள விளக்கு போல, குன்றின் மேல் உள்ள விளக்கு என்னன்னா, விளக்கை வீட்டில் வச்சேன்னா கொஞ்சம் ஏரியா தான் தெரியும். மாபாடியம் குன்றின் மேல் விளக்காக உலகம் பூரா விரித்து சொல்கிறார். சிவஞான போதத்தை மேலும் மேலும் விரித்து சொல்கிறார். முதலில் சிவஞான போதத்திற்கு விரித்துரைத்தவர் அருளந்தியார், அதனை மேலும் விரித்துரைத்தவர் உமாபதியார், அதனை மேலும் நம்மளுடைய குருமகா சன்னிதானங்கள் பண்டார சாத்திரம் என்ற நூல்கள் மூலமாக மேலும் விரித்துரைத்தார்கள். அது மட்டுமல்லாது 10வது பட்டத்தில் எழுந்தருளி அருளாட்சி செய்த பேரூர் வேலப்ப சுவாமிகளிடம் தீட்சை பெற்று அருளியது நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் சுவாமிகள். மாதவ சிவஞான முனிவர் என்றும் மாதவ சிவஞான சுவாமிகள் என்றும் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துணை ஆதியத்தினுடைய குலக்குருவாகவும் நம்மளுடைய குலக்குருவாகவும் கவிராட்சசர் என்று சொல்லக்கூடிய கச்சியப்ப மாமுனிவருடைய குருநாதராகவும் இப்படி பல 32 நூல்களை அருளியிருக்கின்றார். சிவஞான போதத்திற்கு சிற்றுரை பேருரை என்று 2 நூல்கள், சித்தியாருக்கு அவர் மேலும் ஒரு விளக்கம் அருளியிருக்கின்றார். இதுபோன்று 32 நூல்களிலே 3 நூல்கள் மிக பிரதானமாக சைவ சித்தாந்தத்தில் கருதப்படுகிறது. அதில் பிரதானமாக சிவஞான மாபாடியம் என்றும், அடுத்ததாக சிவஞான சிற்றுரையாகவும், சிற்றுரைன்னா நீங்க சின்ன உரை நினைச்சுக்காதே, அது பேருரை போல இருக்கும். அடுத்ததாக சிவஞான சித்தியாருக்கு உரையும். இந்த 3 நூல்களும் 32 நூல்களிலே மிக பிரதானமாக கருதப்படுகிறது. மைக் ஆஃப் பண்ணுங்க, நம்ம நிறைவில் பேசிக்கலாம். ஆக இந்த 3 நூல்களை அருளினார்கள். அதிலே நாம அவருடைய வரலாற்றை எல்லாம் அன்றைய முதல் வகுப்பிலே நாம் சிந்திப்பதற்கு இறைவன் நமக்கு அருள்பாலித்தார். அதனுடைய சிறு குறிப்பை இப்பொழுது பார்த்து அடுத்த வகுப்பிலே சிவஞான போதத்திற்கான சிறப்பு பாயிரம் சிந்தித்தோம். மலர்தலை உலகின் இருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு பலரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் என்று ஒண்ணு இல்ல. இருளை போக்குவதற்கு சூரியன் வந்தது போல துமிய படரின் அல்லதை காண்டல் செல்லான் கண்போல் என்று சாமி சொல்றார். ஞாயிறு எழுந்து இருளை கெடுத்தது போல அகையிருளாகிய மலம் நமக்கு உள்ளே சிவஞாயிறு எழுந்தவுடன் திருவாசகர் சொல்வார், இன்று எனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. இன்று என்றால் திருவடி தீட்சை கொடுத்த அன்று. இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். அப்படியாக ஞாயிறு எழ இருள் போவது போல உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு எழும் பொழுது அகைருளாகிய ஆணவம் கெடும் என்று அற்புதமாக சொல்லி,
இருள் என்பது ஒரு பொருள் என்றும் அந்த இருளை போக்குவதற்கு கிழக்கே உதிக்கின்ற ஞாயிறு துமிக்கும் என்றும் இருள் முழுவதையும் ஒழித்து கட்டும் என்றும் அங்கே சொல்லி பல சமயங்களால் பல சைவ கருத்துக்களால் நீங்காத அந்த இருள் முழுமையான சைவ கருத்துக்களை கொண்டு தொடக்கத்தில் இருந்து ஆன்மா பயணித்து நிறைவு வரைக்கும் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை சிவஞான போதமாக அருளி இதுவரை ஆன்மாவிற்கு புலப்படாத அந்த மெய்ஞானம் சிவஞான போதத்தை தொட்டவுடன் அகச்சூரியன் முழுமையாக விரிந்து இருள் ஒளிக்கு முன்னால் இருள் நிற்க முடியாது. அதுபோல அகச்சூரியன் சிவஞான போதம் மூலமாக எழுந்தவுடன் அக இருள் முழுமையாக மறைந்து விட்டது. சூரியன் இருக்கும் வரை இருளால் எந்திரிக்கவே முடியாது. சிவஞான போதத்தை தொட்டவன் அக சூரியனால் ஆட்கொள்ளப்பட்டவன். அதற்கப்புறம் அவனுக்கு இருளே வராது, கரண்டே கட் ஆகாது. அதுபோல அற்புதமான அந்த சிறப்பு பாயிரத்தினுடைய துவக்கத்திலிருந்து பாயிரத்தினுடைய பயன், பாயிரத்தினுடைய ஆசிரியர், அதாவது மன்னிக்கணும், சிவஞான போதத்தினுடைய ஆசிரியர், அந்த சிவஞான போதத்தினுடைய சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தொகுத்து நாம் கடந்த வகுப்பிலே சிந்தித்து இன்றைய வகுப்பிலே மூன்றாவது வகுப்பிலே போன வகுப்பிலே நாம் ஒன்று பார்த்தோம். அருந்ததி நட்சத்திரத்தை கொண்டு ஒரு பொருளை வைத்து இன்னொரு பொருளை காணுதல். ஒரு நட்சத்திரத்தை காண வேண்டும் என்றால் இன்னொரு தெரிகின்ற நட்சத்திரத்தை வைத்து அந்த மறைந்திருக்கிற நட்சத்திரத்தை பார்ப்பது போல மறைந்திருக்கின்ற இறைவனை தெரிகின்ற திருவருளாலே காண வேண்டும் என்ற சிந்தனையும் கடந்த வகுப்பிலே சிந்தித்து, ஆக இறைவனை திருவருளாலே காண வேண்டும், அவன் சூரியனை சூரிய ஒளியால் தான் காண வேண்டும் என்று சிந்தித்து இன்று மூன்றாவது வகுப்பாக நாம் சிந்திக்க இருப்பது மங்கள வாழ்த்து. சுவாமிகளுடைய முதல் பாடல் மங்கள வாழ்த்து. மங்கள வாழ்த்திலே முதலில் கல்லால் நிழல் கல்லால் நிழல் மலைவு இல்ல மலைவு இல்ல அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. ரெண்டு சொல்லுக்கு இடையில ஒரு சொல். கல்லார் நிழல் மலைவு இல்லார் பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. ரெண்டை இணைக்கிற ஒரு சொல் அருள். நல்லா உற்று நோக்க வேண்டும். கல்லார் நிழல் மலைவு இல்லார் பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. மேல சொன்ன இரண்டு வரியும் இறைவன், கீழே நல்லார் புனைவரே என்பது அருள் ஆன்மா. இரண்டையும் இணைப்பது எது என்றால் அருள் என்று இங்கே பாடலை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இந்த அருளியதுதான் சிவ ஆகமங்கள். ஆகமம் 28, கர்மகாண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம், தந்திரம், மந்திரம்,
உபதேசம் என்று சொல்லக்கூடிய 3 பிரிவுகள் 28 ஆகமங்கள். கர்மகாண்டம் என்றும் உபாசன காண்டம் என்றும் உபதேச காண்டம், அதான் ஞான காண்டம். புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்மகாண்டம் என்பது ஒரு கோயில் அமைப்பு. ஒரு சன்னியாசி படுத்திருக்காரு, நெற்றிக்கு நேரே உருவத்தி இடைவெளி உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என சேர்ந்து கொண்டேன். கண்ணு, 2 கண்ணு, ஞானசக்தி கிரியாசக்தி. மூத்த பிள்ளையார் முருகப்பெருமான் கிரியாசக்தி. இதே ஸ்தானம் நடராஜ பெருமான். உந்தி கொடிமரம், கால் உயர தூக்கி இருப்போம், படுத்து மல்லாக்கப்படுத்து, அது கோபுரம். இதெல்லாம் ஒரு கர்மகாண்டம். திருமுறைகள் படிக்கிறோம், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறோம், வாயார பாடுறோம், கிரியை. இது உபாசன காண்டம். இதுல 2க்கும் மேலான ஞான காண்டம். இதுலதான் சைவ சித்தாந்தம் எல்லாம் வரும். 28 ஆகமங்களிலே உச்சஸ்தானமாக இருக்கக்கூடியது ஞான காண்டம். இதுலதான் சைவ சித்தாந்தம். படிப்படியா ஆன்மா முன்னேறி என்று சைவ சித்தாந்த நூல்களை அறிகிறதோ அன்று அந்த ஜென்மம் அதற்கு முக்தி என்று பொருள். அந்த வகையிலே முப்பொருள் உண்மையும் முப்பொருள் தன்மையையும் கண்டு, குருநாதருடைய அருளாலை கண்டு, குருநாதருடைய தீட்சையாலை கண்டு, இன்று கூட நமக்கு குருநாதர் நூல்களை அருளினார். இதை படிங்க, அதை படிங்க. குருநாதரிடமிருந்து நூல்களை பெற்று படித்து கண்டு அருளி இறைவனிடத்திலே போய் செல்ல வேண்டும். அந்த நிலைக்கு வருகின்ற முச்சஸ்தானம் தான் இந்த ஞான காண்டம். அதிலே சுவாமிகள் இறைவனை போற்றி வணங்குகின்றார். எல்லோரையும் போல் இவரும் விநாயக பெருமான். நீங்க விநாயக பெருமான் என்றால் இந்த இடத்திலே பிரித்து பார்க்க கூடாது. இவர்தான் மூலவர், இவர்தான் சிவபெருமான் என்று கருத வேண்டும். ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா உள்ள மூலவராகவே விநாயக பெருமான் இருப்பாரு, வெளியில ஞான சக்தியாகவும் விநாயக பெருமான் இருப்பார். அப்ப எந்த விநாயகர் உண்மையான விநாயகர் நீங்க குழம்ப கூடாது. வெளியில இருக்கிற விநாயகர் ஞான சக்தி, முருகப்பெருமான் கிரியா சக்தி. 2ம் சரிசமமாக சேர்ந்த சக்தி தான் உள்ளே இருக்கிற விநாயகரோ அல்லது உள்ளே இருக்கிற முருகனோ அல்லது உள்ளே இருக்கிற அம்பாளோ அல்லது உள்ளே இருக்கிற மூலவரோ. ஆக இறைவன் ஒருவரே, தண்ணியும் ஒன்றே, நீராவியும் ஒன்றே, ஐக்கட்டியும் ஒன்றே. அவரவர் பக்குவ நிலைக்கேற்ப உருவம் கொள்கிறான் சிவபெருமான். இத்தனை கடவுளா என்று நீங்கள் நினைக்க கூடாது, இத்தனை அருள் செயலாக நினைக்க வேண்டும். ஒருவனுக்கு பசி, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கின்ற அன்னபூரணியாக மாறுகிறான் சிவபெருமான். ஒருவனுக்கு ஞானதாகம், அவனுக்கு அருள்பதேசம் செய்கின்ற குருநாதராக தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். ஒருவனுக்கு யாரிடமோ இருந்து தீங்கு, அவர்களுக்கு மழை ஏந்தி வந்துகின்ற கால சம்ஹார மூர்த்தியாக வந்திருந்த தடுக்கிறான். இப்படி ஒவ்வொரு நிலையும் உருவம் எடுக்கிறான் சாமி. பல பேர்களை கொள்கிறான் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு தேவை, அதற்கு தகுந்தாற்போம். நீ ஒரே உருவத்தில் இருந்தால் நீ நம்ப மாட்டாய். அதற்காக பல உருவங்களை இறைவன் கொள்கிறான். அந்த உருவங்களை 3ஆ பிரிக்கிறோம். வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம் என்று. வேக வடிவத்தில் ஆன்மாக்களுடைய தீமைகளை அழிப்பதற்காகவும், யோக வடிவத்தில் உச்சஸ்தானமாகிய ஞானத்தை வழங்கவும், போக வடிவிலே உலக இன்பத்தை வழங்கவும் அம்மையப்பராக இருந்து நம்மை போலவே இருந்து அருள் பாலிக்கிறார். ஆக இந்த பாடல் இறைவனை நோக்கித்தான் இறைவன் நம்முடைய குருநாதர் பாடுகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பொல்லா பிள்ளையாரை பார்த்து பாடுகிறார் என்று நீங்க கருதக்கூடாது. அது வேற, இது வேற என்று கருத. இந்த பாடலை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். வாழ்த்தாகவும்
மங்கள வாழ்த்தாகவும் மங்கள வணக்கமாகவும் பொருள் முப்பொருளுடைய இயல்பை சொல்கின்றவனாகவும் மூன்றையும் பார்க்கிறோம். மங்கள வாழ்த்து, மங்கள வணக்கம், மங்கள பொருள் இயல்பை சொல்கின்ற பாடலாகவும். பொருள் இயல்பு என்றால் முப்பொருள் இயல்பு, பதி பசு பாசம் என்று பிரிக்கிறோம். சுவாமிகள் இப்பொழுது இதற்கு பேருரை அருள்கிறார்கள். இந்த பாடலுக்கு முதலிலே பேருரையிலே ஒரு பாடலுக்கு நோக்கம் சொல்கிறார். சுவாமிகள் நோக்கம் சொல்கிறார். சிவபுராணத்திலே ஒரு நோக்கம் சொல்றார். மும்மை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சிவபுராணத்துக்கு ஒரு நோக்கம் சொல்றார். ஏன் அந்த சிவபுராணத்தை பாடுறோம்? முதல்ல மங்கள வாழ்த்து, அதாவது பாயிரம் பாடுறாரு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க என்று இறைவனுடைய திருவடியை போற்றியும் அவனுடைய அருளை போற்றியும் 33 வரிகளிலே பாயிரம் சொல்றார். இறைவனை போற்றி வணங்குகிறார். பிறகு இந்த சிவபுராணத்தை நாம் ஏன் படிக்கிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை சொல்கிறார். முன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொல்லி முடிக்கிறார் நோக்கத்தை. அதுக்கப்புறம் அவருடைய அருள் செயல்களாகிய அனாதி செயல்கள் 63 வரிசைப்படுத்துகிறார். தேசனே தேனார் அமுதே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே 3 செயல். தேசனே தேனார் அமுதே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே ஆரா அமுதே, இப்படியாக 63 அனாதி செயல்களை அங்கே சொல்லி அருள் செயல்களை சொல்லி நிறைவில் என்ன சொல்வார் என்றால் பலனை சொல்வார். திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று அற்புதமாக சொல்லுவார் சாமி. அதை போல இங்கே மங்கள வாழ்த்து, காமிகம் முதலிய சைவ ஆகமங்கள் 28 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கர்மகாண்டம், உபாசன காண்டம், உபதேச காண்டம், ஞான காண்டம். ஆக 28 ஆகமங்கள். அவற்றில் ஞானபாதம் என்று சொல்லக்கூடிய ஞான திருவடிகள், ஞானபாத பொருள்களை முரண்பாடுகளை அகற்றி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம், நிறைய பேர் ஃபைட்டிங், இது இப்படிங்க இது இப்படிங்க. அந்த காலத்துல தர்க்கம் இல்லாம சைவ சித்தாந்தம் வரல. பரபக்கத்தின் மூலமாக தர்க்கம், புறச்சமய கருத்தாளர்கள் மூலமாக தர்க்கம், தர்க்கத்தின் அடிப்படையில் வாதமாகத்தான் இந்த சிவஞான மாபாடியும் அமைந்துள்ளது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு தர்க்கத்தை இவரே எழுப்பி அந்த தர்க்கத்திற்கு விடையாக பரபக்கத்தினுடைய தர்க்கத்தை, புறச்சமயத்தவருடைய தர்க்கத்தை எழுப்பி இவரே அதற்கு விடை சொல்வது போலதான் மாபாடியத்தில் நிறைய விடயங்களை தீர்க்கமாக சொல்லி விடையளித்திருக்கிறார். அதே போல 28 ஆகமங்களில் ஞானவாத பொருள்களில் உள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்கி முரண்பாடுகளை அகற்றி உண்மையான மெய்ப்பொருளாகிய சிவப்பரம்பொருள் ஞானவாதத்தை உணர்த்துவது இந்த சிவஞான போதத்தின் குறிக்கோள் என்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பா, இதுக்கு இது பொருள், இதுக்கு இது பொருள், இதுக்கு இது பொருள், இது நான் இப்படி, இது அப்படி. ஆக அந்த ஞானவாத பொருள் உள்ள கருத்து வேறுபாடுகளை, முரண்பாடுகளை எல்லாம் நீக்கி ஒரு முழுமையான கருத்தை சொல்லி ஒரு சரியான வழியை காட்டி இதுவே இறைவனை அடையக்கூடிய முழுமையான வழி என்று அற்புதமாக சொல்லக்கூடிய மெய்ப்பொருளை உணர்த்துகின்ற நூலாக இருப்பது இந்த சிவஞான போதம் என்று எடுத்தவுடன் மங்கள வாழ்த்திலே சுவாமிகள் அருள்கின்றார். சுருக்கமா சொல்லணும்னா, அதாவது தள்ள வேண்டியதை தள்ளி, அடிக்கடி நான் சொல்லுவேன், தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளுதல், இதுதான் ரொம்ப முக்கியம்.
தடைப்பொருளை தள்ளணும். நான் தண்ணி மேல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு தண்ணி வேணும், கீழே பூமிக்கு அடியில் இருக்கு, நான் பூமியை நோண்டுனாதான் எனக்கு தண்ணி கிடைக்கும். தடைப்பொருளை நீக்கினால் அருள் கிட்டும். அந்த தடைப்பொருளை நீக்குவதற்கு நாம தான் முயற்சி பண்ணணும். அவன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். அது பாட்டுக்கு தண்ணி நிறைய பூமிக்கு அடியில் இருக்கு. என்கிட்ட உடம்ப கொடுத்திருக்காரு, வலுவை கொடுத்திருக்காரு, சாதனங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு, மண் வெட்டி கிடப்பாரு. சும்மா வந்தா தண்ணி கிடைக்குமானா கிடைக்காது. நான் முயற்சி பண்ணணும். எந்த இடத்துல வீக்கா இருக்கோ அந்த இடத்துல நான் நோண்டினா கீழே இருக்கிற தண்ணி கிடைக்கும். ஆக தடைப்பொருளை போக்க வேண்டும் என்றால் வீக்கா இருக்கிற இடத்துல அடிக்கணும். இறைவன் வீக்கா ஒரு இடத்துல இருக்காரு. இறைவன் அன்பு கிட்ட வீக்கா இருக்காரு. அன்பால் அடிக்கணும். சிவபெருமான அடிச்சா ஓப்பன் ஆகி நமக்கு அருளை கொடுத்துருவார். இறைவன்கிட்ட ஒரு வீக், எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் ஒரே இடத்துல வீக்கா இருக்கிறாரு. என்னன்னா அன்பர்களுடைய அன்புக்கு. தேவதேவன் மெய்ச்சேவகன் தன் பெருந்துரை நாயகன் மூவராலம் அறியுண்ணா முதலாய ஆனந்த மூர்த்தியார் யாவராயினும் அன்பரன்றி அறியுண்ணா மலர்ச்சோதியா. அன்பரால மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இந்த பாடலிலே முக்கியமாக 28 ஆகமங்களிலே உள்ள பல்வேறு முரண்பாடுகளை நீக்கி ஞானபாத பொருளை முழுமையாக உணர்த்துவதாக இந்த மங்கள வாழ்க்கை இருக்கிறது என்றும், இந்த மங்கள வாழ்த்திலே மற்ற ஆசிரியர்களைப் போல இந்த சூத்திரத்தை எழுதும் பொழுது எனக்கு ஏதேனும் தடை வந்தால் அந்த தடை நீங்க வேண்டும் என்று விநாயகரை இவரும் வணங்குகிறார். நிச்சயமா நானும் திருமந்திரம் அந்த 30 பாடலுக்கு உரை எழுதும் பொழுது 2 முறை நான் முயற்சி பண்ணினேன். அது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தது. திருநீரை பூச்சிட்டு நைட் 10:30 மணிக்கு குருநாதரை நினைத்து கொண்டு திருநீரை பூச்சிக்கிட்டு அமர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். தடை நீக்க வேண்டும் என்று விநாயகர் சாமியெல்லாம் கும்பிட்டு குருநாதரை நினைத்து கொண்டு வந்து உட்கார்ந்தேன். காலையில 3:30 மணி நான் கடிகாரத்தை பார்க்கிறேன். ஆனா பேப்பர்ல நான் தான் எழுதியிருக்கேன். ஆனா எனக்கு எந்த உணர்வும் இல்லை. கரெக்டா 2 பாடல் இருக்கு. விண்ணிலிருந்து இறங்கி சாமி வர்றது அற்புதமாக சுவாமி வந்து அருள் இருக்கின்றார். அது எனக்கு உள்ள இருந்து உணர்த்தி இருக்கிறார் என்பதை நான் அங்குதான் நான் பார்த்தேன். அதுபோல சாமி இடையூறு நீங்க எழுதும் பொழுது இடையூறு நீங்க, ஏதேனும் இடையூறு இருந்தாலும் நாங்கெல்லாம் யாத்திரை போறோம், சாமி ஏதாவது இடையூறு பஞ்சரானா கூட எங்களால தாங்க முடியாது. வண்டி பஞ்சரானா கூட 1 மணி நேரம் உட்கார முடியாது. எல்லாரும் திருநீரை போட்டு பாட்டு பாடிட்டு போவோம். மறையுடையாய் தோலுடையாய் வாசடை மேல் வளரும். அப்படி அருமையாக ஞானசம்பந்த பெருமான் என்னென்ன நமக்கு உணர்த்துகிறாரோ சிவபெருமான், அந்த வகையில தடைகளை நீக்குகிறோம். இப்படி நம்ம இதெல்லாம் போடுவோம். வேகு தோழி பொங்கன் கோளறுபதி எல்லாம் படிச்சுப்போம். அதே போல சுவாமிகளும் எல்லோரையும் போல விநாயக பெருமான நோக்கி இவரும் படிக்கிறார். அந்த வகையில முதல் கருத்து ஞானபாத பொருளை முழுமையாக உணர்த்துகிறது என்றும், அடுத்ததாக அருளிய இடத்தை குறிப்பிடுகிறார். அருளிய இடம், சுவாமி எங்கே ஆகமங்களை அருளினார் என்பதுதான் இதுக்கு பொருள். அருளிய இடம் கல்லா நிலையில் இருந்து அருளினார். சிவ கல் ஆள். ஒரு ஆலமரம் எப்ப கல்லா மாறும் அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆனா அது கல்லா மாறிடும். உங்களுக்கே தெரியும். திருவக்கரை போனீங்கன்னா நிறைய கல் மரத்தை பார்க்கலாம். அந்த ஆலமரத்துல நிறைய விதைகள் இருக்கும். அதெல்லாம் உயிர்கள். ஆக அந்த கல்லால் மற்றும் உயிர்களை காக்கின்ற இரட்சகனாக, காக்கின்ற அருள் செய்கின்றவனாக, குருநாதராக, தட்சிணாமூர்த்தியாக இருந்து அந்த கல்லாலிலிருந்து உயிர்களை காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த கல்லால் நிலையிலிருந்து இறைவன் அருளியது. அனாதியே கல்லால் நிலையிலிருந்து இறைவன் உயிர்களுக்கு 28 ஆகமங்களை அருளினார். அதான்
ஆலமர் செல்வர் என்று அதுக்கு அவருக்கு ஒரு பேர் சாமிக்கு. ஆக அங்கிருந்துதான் நந்தியம்பெருமான் எல்லாருக்கும் வருது. இந்த 28 ஆகமங்களும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். கல்லார் நிழல் என்று குறிப்பிடுவது அங்கிருந்துதான் ஆகமங்கள் தோன்றின. அருளிய இடத்தை அங்கே குறிப்பிடுகின்றார். மலைவு இல்லார், மலைவு இல்லாருக்கு 2 பொருள் சொல்றார் சுவாமியும் குறிப்பிடுறார். மலைவு இல்லார், மலைவுனா மயக்கம் என்று ஒரு பொருள். மலைவு மயக்கத்துக்கும் அன்புக்கும் நான் 2 வேறுபாடு சொல்லுவேன். ஆசை, அதான் நம்ம சொல்லுவோம், காரணத்தோடு வருகின்ற அன்பு, காரணம் இல்லாத வர்ற அன்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பெரியவர் போற வழியில விழுந்துட்டாரு, நான் குச்சியை பிடிச்சி எடுத்து தூக்கி விட்டு, இருந்தாங்க சாப்பிடுங்க, தண்ணி கொடுத்து அதை கொடுத்து தொட்டு தூக்கி சாப்பிடுங்க, இந்தாங்க 50 ரூபா கொடுத்து இட்லி சாப்பிட்டு போங்கன்னு சாப்பிட வச்சு அனுப்பி பசியேற்றி விட்டேன்னா இது அன்பு. நான் அவர்கிட்ட இருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல, அது பேர் அன்பு. ஆனா புதிய கல்யாணமான புது தம்பதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு செல்போன் சரியா வேலை செய்யல. அப்ப ஓடி போய் இவரு மாப்பிள்ள தம்பி என்ன பண்ணுவாருன்னா, வேகமா ஒரு செல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுவார், வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸா கொடுப்பாரு. நல்ல காரியம் தான், பொண்ணுக்கு வேலை செய்ய கொடுத்தாரு. அந்த பொண்ணு மேல நீங்க அன்புன்னு சொல்லுவீங்க, அது அன்பு இல்லை, மயக்கம், காரணத்தோடு படிக்கின்ற மயக்கம், அது அன்பு கிடையாது. அந்த பெரியவர் மேல் நீ பட்டதுதான் உண்மையான அன்பு, காரணமின்றி வருகின்ற அன்பு. எதைங்க சாமி சொல்றாரு? மலைவு, அது மயக்கம். 28 ஆகமங்களிலே மயக்கம், நந்தியம்பெருமானுக்கே மயக்கம். இது இப்படி சொல்றீங்க சுவாமி, இது இப்படி சொல்றீங்க, ஒரு இடத்துல இப்படி வருது சுவாமி, ஒரு இடத்துல இப்படி வருது. துரோதான சக்தினா இங்க ஆரம்பிக்குதா, இங்க ஆரம்பிக்குதா, இங்க இருக்குதா சாமி, எங்க குழப்பம். நந்தியம்பெருமானுக்கு 28 ஆகமங்களில் முரண்பாடுகள் உள்ளதாக அவர் மலைவு, மயக்கம் சாமிகிட்ட கேட்கிறார். சிவபெருமான் அருளியதே இந்நூல் என்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். சிவபெருமானுக்கே, அதாவது நந்தியம்பெருமானுக்கே மயக்கம், ஞானபாத பொருளை புரிந்து கொள்வதில்லை. அப்படி உனக்கே மயக்கம் என்றால் நாம ஒரு எளிமையான ஒரு நூல் உனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று சிவபெருமான் அருளியதுதான் இந்த சிவஞான போதம். சிவஞான போதம் முன்ன எல்லா இடத்துலயும் இருந்தது, இவர் தமிழிலே தொகுத்து கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மெய்கண்டா அப்ப மெய்கண்டா 1232 வந்ததானா? இல்ல, முன்னாடி இருந்து அன்று முதல் இன்று வரை அப்படின்னா, என்றும் அப்படின்னு அர்த்தம். அனாதியே சிவபெருமான் என்றோ உயிர் என்றோ ஆணவம் என்றோ அன்றே சிவஞான போதமும் இருக்கிறது என்றுதான் பொருள். அனாதியே சைவ சித்தாந்தம் உண்டு, ஆகவும் அனாதியே உண்டு என்றுதான் பொருள். ஆக நந்திக்கு 28 ஆகமங்களில் முரண்பாடு உள்ளதை அவருக்கு ஏற்பட்ட மலைவு, அத மயக்கம் நீங்குவதற்காக உள்ளதான் சிவஞான போதம் என்று ஒரு பொருளும், இன்னொரு பொருள் மலைவில்லா, சாமி மலைய வில்லா வளைத்தார். எந்த மலைய அப்படின்னா மேரு மலைய, உங்களுக்கு தெரியும், மேரு மலைய வில்லா வளைத்தார். அந்த பாட்டை தான் இன்னைக்கு நான் துவக்கத்துல பாடினேன். சிவா யார் அது? பிளீஸ், யாரும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, தயவு செய்து மைக் ஆஃப் பண்ணுங்க பிளீஸ். யார் இல்லைன்னா அம்மா இங்க யாராவது யார் வேணாலும் ஆஃப் பண்ணலாம். அந்த அவங்க மைக்கை யார் வேணாலும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் செல்லுல கை வைக்காம, குழந்தைங்கள்ட்ட கொடுக்காம ஞானபாத பொருளை சிந்தித்து கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பழனி ஐயா, உங்க மைக்கை ஆஃப் பண்ணுங்க பிளீஸ். இல்ல மலைவி நீங்க இல்லை, இப்ப மேல் மலைவில்லார், மலைய வில்லா வளைத்தவர் சிவபெருமான். யாருக்காக மலைய வில்லா வளைத்தார்னா உயிர்களுக்காக. அந்த மயக்கம் நீங்கி சிவஞான போதத்தை அருளியது யாருக்காகனா உயிர்களுக்காக. மலைய வில்லா வளைத்தது யாருக்காகனா உயிர்களுக்காக. இப்ப நான் பாடினேன், பஞ்சமா பண்ணல, யாருக்காவது ஒரு இந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க. வீட்டுல ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை அப்படின்னா சந்திரமௌலீஸ்வரர் படத்தை, அதாவது பாம்பு இருக்கணும், கங்கை இருக்கணும், நிலவு இருக்கணும்,
இந்த 3 நான் இப்ப அனுப்பிச்ச திருமந்திரம் அந்த புக்கு கூட வச்சுக்கோங்க. அப்படி சாமி ரூம்ல வச்சுக்கோங்க. திருவக்கரை என்று சொல்லக்கூடிய சந்திரமூலீஸ்வரர் தலம். அங்கே ஞானசம்பந்தர் ஒரு பஞ்சமத்துல ஒரு பாட்டு பாடியிருக்கார். மிடரணி கரையினான் என்று தோங்குகின்ற, சாரி, கரையணி மிடறினான், கரையணி மிடற்றினான் என்று துவங்குகிறது. கரையணி மிடற்றினான் என்று துவங்கக்கூடிய பாடல். அதுல 7வது பாட்டுன்னு நினைக்கிறேன். சந்திரசேகரனே அருளா என்று தன் விசும்பில் இந்திரனு முதலா இமையோ தொழுதிரைஞ்ச அந்தரமூஜையிலும், இதான் முக்கியம், அந்தரமூஜையிலும் 3 கோட்டைகளும் அனலாய் விழ ஓரம்பால் மந்திரமேறுவில்லா வளைத்தான் இடம் வக்கரையே. மேருமலையை வில்லா வளைத்த இடம் வக்கரையே. அங்க ஒரு இடம் சொல்றார். அதே போல இங்க மேருமலையை வளைத்தவன் யாருக்காகனா உயிர்களுக்காக. ஆக 2மே உயிர்கள் மாட்டு செய்ததுதான். அந்த வகையில 2 பொருள்களுமே உயிர்கள் மாட்டு இறைவன் அருளியதுதான். ஆக முன்னது வீடு பேரை குறிக்கிறது. எது? 28 ஆகமங்கள் என்பது வீடு பேரை குறிக்கிறது. பின்னது உலக இன்பத்தை குறிக்கிறது. 2மே வேணும். இம்மையிலும் துணை, அம்மையிலும் துணை. இகபர சௌபாக்கியம் 2 இருந்தாதான் நமக்கு நல்லது. இங்க பூரா துன்பத்தில இருந்து பின்னாடி இன்பம் வந்து என்ன பண்ண, பின்னாடி இன்பம் வந்து இங்க துன்பத்தில இருந்து என்ன பண்ண, 2மே நமக்கு வேணும். இகபரமும் வேணும். ஆக இந்த 2 கருத்துக்களை 2வது நிலையில் சாமி அருள்கின்றார். மனைவி இல்லார் என்று. அடுத்து அருளிய என்ற சொல்லு 2ஐயும் இணைக்குது. ஆன்மாவையும் உயிரையும் இணைக்கின்ற தாளாக இருக்கிறது. அருள் என்பது இறைவன் திருவடியை குறிப்பது. அருள் செயல், இறைவன் திருவருள் செயல் என்பது திருவடியை குறிக்கும். எப்படி 2 கதவையும் ஒரு தாப்பா இணைக்குதோ அதுபோல ஆன்மாவையும் உயிரையும், ஆன்மாவையும் இறைவனையும் இணைக்கின்றதுதான் இறைவனுடைய அருள். ஆக கீழே நல்லார் புனைவரே, நல்லார் என்பது ஆன்மாக்களையும், இல்லார் என்பது அதாவது மலைவி இல்லார், மேருமலையை வளைத்தவன் அல்லது ஆகமங்களை அருளியவன் இறைவனையும் குறிப்பது. கல்லா நிலையிற்கு இருக்கக்கூடிய இறைவனையும் நல்லார் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களையும் இணைப்பது எது என்றால் அருள். அதான் சொல்றார் அருளிய. அருள்வதன் பொருட்டு உதாரணம் முனிவர் என்ன சொல்றாருன்னா, விண்ணுயர் அடுக்கிய விரையில், சாமியே சொல்றாரு, அப்பர் சுவாமி பாட்டை உதாரணமா எடுத்து சொல்றாரு. விண்ணுயர் அடுக்கிய விரையில் வளன் நுண்ணிய புகிலாவை ஒன்றுமில்லையாம், பன்னிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. சாமி அவ்வாறு குறிப்பிடுறார். ஆக ஒரு விறகு அடுக்கு இருக்கிறதா, அது வானம் வரைக்கும் அடுக்கி இருக்க, அதுக்குள்ள கொஞ்சோண்டு அனல், அதாவது நெருப்பு புகிறதா, அப்போ அந்த விறகு பூரா எரிஞ்சு போயிடுதான். அதுபோல கொஞ்சோண்டு அருள் உள்ள போன உடனேயுமே நம்ம பாவங்கள் முழுதும் எரிஞ்சு போயிடுதான், மலம் போயிடுதான். அதைத்தான் சாமி சொல்றார். உன்னிய புகில், கொஞ்சோண்டு நெருப்பு உள்ள போதான். விண்ணுயர் அடிக்கிய விரைவில் பல நுண்ணிய புகில், அத உன்னிய புகில். அதுபோல அருள் கொஞ்சோண்டு உள்ள போன உடனேயுமே என்ன ஆயிடுதான், நம்மளுடைய இருட்டு எல்லாம் போய் எரிஞ்சு போயிடுதான், மலம் பாவம் எல்லாம் எரிஞ்சு போயிடுதான். இதைத்தான் சாமி அருள் செயலுக்கு அப்பர் சுவாமியுடைய பாடலை உதாரணம் சொல்றார். மாமுனிவர் அருளியது என்னன்னா, நிறைய பாடல்கள்ல உதாரணம் சொல்லியிருக்காரு. திருக்குறள்ல இருந்து உதாரணம், எல்லா நூல்களிலிருந்தும் ஒரு உதாரணம் அருளியிருக்காரு. ஒரு நூல் உடல, எல்லா நூல்களிலும் உதாரணம் சொல்லி 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 நமக்கு விளக்குவதுதான் மாபாடியம். சிவஞான போதத்திற்கு மேலும் விளக்கமாக எல்லா நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதுல இப்போ அப்பர் சாமி பாடலை எடுத்து அந்த அருள் செயலுக்கு உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறார்.
கல்லார் இளமலைவு இல்லார் அருளிய. அதுக்கடுத்து பொல்லாருக்கு வர்றாரு. பொல்லார் இணைமலர். பொல்லுதல் என்றால் செதுக்குதல் என்று பொருள். பொல்லார் என்றால் செதுக்கப்படாத, ஒளியால் செதுக்கப்படாத என்று ஒரு பொருள். பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரயில். பொல்லார் இணைமலர். ஆனா இங்க பாடல்ல பாத்தீங்கன்னா குன்றியில் இருக்கும். அது மருவி பொல்லார் என்று வந்தது. பொல்லாத பிள்ளையார் என்று நம்ம மருவி சொல்றோம். ஆனா அவர் திருவிளையாடலைத்தான் பொல்லாத திருவிளையாடல் என்று நாம் சொல்ல வேண்டும். ஐயா நீ ஆட்கொண்டரும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையிலாம். அந்த விளையாட்டு தான் பொல்லா விளையாட்டு. மறைப்பாற்றல் அருளாற்றல் அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். ஆக பொல்லா பிள்ளையார் என்பது அவருடைய திருநாமம். அங்கு மட்டும் திருவெண்ணெய்நல்லூர்ல மட்டும் பொல்லா பிள்ளையார் இல்ல, பல ஊர்களில் இருக்கார். திருநாரையூர், அப்புறம் நம்ம திருக்கடவுர், பல இடங்களில் சுவாமி பொல்லா பிள்ளையாராக எழுந்தருள் இருக்கிறார். அவர் சாமி தான் அப்படி பொல்லா பிள்ளையார் என்ற பெயரிலே இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பிடியதன் உருமை குழம்பிது கடியது வழிபட அவன் என்று சொல்றோம். அதுல பிள்ளையார்னு வர்றது இவர் தான். கடி கணபதி வர அருளினார். அவருடைய அருள் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானுடைய அருளாக இறைவன் இருக்கிறார், இங்கே பிள்ளையாராக இருக்கிறார். ஆக சுயம்பு மூர்த்தியாக அந்த ஒலியால் செதுக்கப்படாத அந்த பொல்லார் இணைமலர் அப்படின்னு அந்த விநாயக பெருமானுடைய இணைமலர். சிவஞான போதத்தை எழுதுறதுக்கு முன்னாடி இவர் விநாயகரை துதிக்கிறார். நாம எதுக்கு விநாயகரை துதிக்கணும்? அப்படியே அந்த இடத்துக்கு போகணும். படிக்கிறதுக்கு முன்னாடி திருவடியை தலையில வச்சுக்கணும். அவர் எழுதுறதுக்கு முன்னாடி எந்த தப்பும் வந்துடக்கூடாது சாமி, எந்த நல்லபடியா எழுதி முடிக்கணும் சாமி உங்களால அப்படின்னு சொல்லி பாடுறார். நாம என்ன பண்ணணும்? நல்லபடியா பொருள் உணரணும், நல்லபடியா சொல்லிய பாட்டின் பொருள் உணரணும் சாமி, எல்லா கருத்துக்களும் எனக்கு ஏறணும் சாமி அப்படி என்று அவருடைய பொல்லா பிள்ளையாருடைய திருவடியை நம்ம தலையில வச்சு படிக்கணும். அவரு எழுத போறாரு, நாம படிக்க போறோம். அவரும் திருவடியை தலையில வச்சுக்கணும், நாமும் திருவடியை தலையில வச்சுக்கணும். அவருக்கு எழுதுறதுக்கு இறைவனும் உதவணும், நமக்கு படிச்சு ஞான பொருளை புரிவதற்கு உதவணும். அந்த வகையில அந்த இணைமலர் ஞானசக்தி கிரியாசக்தி என்ற அந்த இரண்டு இணையார் திருவடிகளையும் முனிவர் எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்தியுள் இவற்றை காட்டி கட்டளையும் தந்த இந்த இணையார் திருவடி இருக்கு இல்லையா, ஞானசக்தி கிரியாசக்தி, அவர் எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்த நூலுக்குள்ள இதை போய் மேலும் தெரிஞ்சுக்கங்கன்னு சுட்டி காட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 32 நூல்களிலே தொல்காப்பிய அந்த சூத்திர இதுக்கு முன்னாடி எழுதிட்டாருன்னு அர்த்தம். மேலும் அந்த ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய திருவடிகளை பற்றி நீ தெரிந்து கொள்ளணும்னா இந்த நூலுக்குள்ள போய் படிச்சு பாரு அப்படின்னு சொல்றார். இதன் மூலம் இந்நூலுக்கு பிறகே சிவஞான மாபாடியம் அருளியுள்ளார் என்பது தெரிகிறது. 32 நூல்ல இந்த தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற ஒரு நூலும் இருக்கிறது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். இணைமலருக்கு அடுத்து நல்லார் திருவடிகள் புனைதல். நல்லாருன்னா நாம தான், வேற யார் நீங்க போய் தேட வேண்டாம். நல்லவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்க போய் திருவடி எப்போ சேருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாம தான் அந்த நல்லார். அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாரு சாமி. நல்லார் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல். இந்த நான்கும் யாரு செய்யறாங்களோ அவர்களை நல்லார் என்று முனிவர் குறிப்பிடுகிறார். ஒரு குருநாதர் சொல்ல அல்லது குருநாதர் கொடுத்த நூலை படிக்க கேட்கின்றோம், சொல்ல கேட்கின்றோம் அல்லது படித்து கேட்கின்றோம், படித்து பார்க்கின்றோம். இதுக்கு பேர் கேட்டல். கேட்டதை சிந்தித்தல், சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருதல், தெளிதல். இவன் தான்டா இறைவன், நாம உயிர்டா, தடையை நீக்குனா இறைவன் வருவான்டா, மண்ணை நோன்னா தண்ணி வரும்டா, தடையை நீக்குனா தெளிதல். பிறகு அவனோடு தாண்டா சேர வேண்டும் என்று முழு மூச்சாக இறங்குதல், நிட்டை கூடுதல்.
நிட்டை கூடுதல் என்றால் ஒரே ஒரு தான், உடம்பின் மீது பற்று நீங்கி விட்டால் அவனோடு கூடி விட்டோம் என்று அர்த்தம். விராமி பற்று எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க, எந்த குருநாதரும் அவங்க இறைவனோடு கலந்து இருக்கும் போது உடம்பு பற்று நிச்சயமா இருக்காது. நிட்டை கூடுதல் என்பது உடம்பு பற்றை நீக்கி நிற்கும் பொழுது நாம் இறைவனோடு கலந்து விடுவோம். அதான் நிட்டை கூடுதல். நிட்டையிலா உடல் நீத்து இணையா அண்ட நிகரில்லா வண்ணங்களும். நிட்டை கூடுவதற்கு தடையாக இருப்பது என்னன்னா அவனோட சேருவதற்கு இந்த உடம்பு தான் டிக்கி, நமக்கு டிக்கியா இருக்கு. நிட்டையிலா உடல் நித்து இணையாண்ட நிகரில்லா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறன்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கென்னகம் நெக ஊரும் அமிர்தனு கால் நில பட்டனுக்கென்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அப்ப உடம்புதான் எனக்கு நிட்டை கூடுவதற்கு தடைய. உடல் பற்றி யார் நீக்கினார்களோ அவர் நிட்டை கூடியவர் என்று பொருள். இவர் தான் நல்லா கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல். ஆக இதுதான் ஞானம். இந்த நாளை யார் பெற்றாலும் அவர் ஞானத்தை பெற்றவர். இவர் தான் பதிஞானம் பெற்றவர். இவற்றில் முதல் 3 கைவர பெற்றவர் நல்லார் என்று குறிப்பிடுகிறார். கேட்டல், அதாவது நிட்டை கூடுதல் என்பது இறைவனோட சேர்ந்தாச்சு. முந்திய நிலை, இறைவனோட சேர்வதற்கு முந்திய நல்ல நிலை எது என்றால் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலுடைய நாமதான். திருவடியை புணர்தல் புனைவரே என்று சொல்லி நிறைவு செய்கிறார். திருவடி புணர்தல்னா என்ன? அத்வைதம் சொல்றார். சாமியோட கலத்தல்னா என்ன? நான் அப்படி சிவப்பு பெண்ணு பச்சை பெண்ணு கலக்கிறதா? அது கிடையாது. சிவப்பு பெண்ணு பச்சை பெண்ணு கலந்தா வேற கலரா மாறி போயிடும். இது தன்மை போயிடும், அது தன்மை போயிடும். அப்ப நானும் இறைவன் கலத்தல் என்றால் என்ன? எத்தனையோ சொல்றாரு. பேதம் அபேதம் பேதாபேதம் அதையெல்லாம் தாண்டி சுத்த அத்வைதம் தான் நம்மளுடைய இறைவனும் நானும் கலக்கிறதுக்கு ஒரு இலக்கணம். பொருள் 2 தான் ஒத்துக்கிறோம், கலப்பு 1 தான் ஒத்துக்கிறோம். பொருளின் தன்மையால் 2, கலப்பின் தன்மையால் 1. பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பு தான் நம்மளுடைய சித்தாந்தம், அத்வைத கொள்கை. பிற சமயத்துக்கும் நம் சமயத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. பிற சமயத்துக்கும் நம் சமயத்துக்கும் உள்ள மிகப்பெரிய 3 வேறுபாடுகளிலே இது ஒன்று. அத்வைதம், பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பு. சிவபெருமான் 5 தொழில் புரிகிறார், பல்வேறு உருவங்களை கொள்கிறார். இதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம சித்தாந்தத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அதுல முக்கிய பிரதானம் அத்வைதம். 3 முக்கிய பிரதான வேறுபாடு. அதுல இதுதான் முக்கியம், அத்வைதம். மற்ற சமயத்தவருக்கும் நம்ம சமயத்துக்கு இறைவனும் உயிரும் எவ்வாறு கலந்து இருக்கின்றன, கலப்பு நிலையில் எவ்வாறு இருக்கின்றன, இதுதான் நிறைய பேருக்கு குழப்பம். பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பு, அவ்வளவுதான். இதான் அதுதான் பொருளின், அதாவது பொருள் 2 கலப்புல 1, 2 அல்ல 1 என்று நாம குறிப்பிடுகின்றோம். 2 அல்ல 1, அதுதான் இங்க சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இறைவன் நானும் கலந்த நிலையே திருவருள் பயன்ல உமாபதியார் சொல்றாரு. அந்த உதாரணத்தை இங்க எடுத்து சொல்றாரு. இன்புறு நிலை என்ற 7வது நிலை, 7வது நிலை, 8வது நிலை, மன்னிக்கணும், 8வது நிலை இன்புறு நிலை என்று பொருள். பதிநிலை, பதிமுதி நிலை எல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் சொல்லிட்டு 8வது இன்புறு நிலை, இறைவனுடைய பேரின்பத்தில் கலக்கின்ற நிலை, கலந்த நிலை. அதுல ஒரு பாடலை சுவாமி இங்கே குறிப்பிடுகின்றார். 74வது பாடல் திருவருள் பயனிலே இன்புறு நிலையிலே. தாடலை போல் கூடியவை தாண்டிகளா வேற்றின்ப கூடலை நீ ஏகமென கொல். தாள் திருவடின்னு பேரு, தலை தலைன்னு பேரு. தாள் தலை அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்றாரு. தாள் தலை என்று ஒரே வார்த்தையை சொல்றாரு. இரண்டு சொல் காணப்படாமல் ஒரு சொல்லாக மாறிவிட்டது. தாள் தலை என்ற 2 சொல் மறைந்து தாடலை என்று ஒரு சொல்லாக மாறிவிட்டது. அப்ப தாளும் உண்டு, தலையும் உண்டு, அடியும் உண்டு, தலையும் உண்டு. ஆனால் அது எவ்வாறு இருக்கிறதுனா ஒரு பொருள் போல் இருக்கிறது. தாடலை என்று ஒரு சொல் போல் இருக்கிறது.
இதைத்தான் நம்மளுடைய அத்வைதத்துக்கு சுவாமி இந்த சொல்லைத்தான் உமாபதியார் அருளியிருக்கிறார் 74வது பாடலிலே இன்புறு நிலையிலே. அதைத்தான் முனிவர் இங்கே நமக்கு அருளி, இரண்டு பொருள் தம்முள் கலக்கிறது, இறைவனும் உயிரும் தம்முள் கலக்கிறது, கலந்து வேறாய் நில்லாமல் பேரின்ப புணர்ச்சியில் நிற்கிறது. வேற நிக்கல, நீ வேற நான் வேற இல்லை, அப்பொழுது ஒன்றாகி நிற்கிறது, அதுவே முக்தி நிலை. பொருள் ரெண்டு தான், சுருக்கமா சொல்லலாம் பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பாக இருக்கிறது. இத தாழ் தலை தாடலை என்று ஒரு சொல் போல், இரண்டு பொருள் இரண்டு சொல் ஒரு சொல் போல் இருப்பது போல் இரண்டு பொருள் ஒரு பொருளாக இருக்கிறது என்று குருநாதர் நம்ம முனிவர் அருளியிருக்கிறார். இந்த இடத்திலே தாழ் தலை என்று இப்படி சொல்லி, புனைவரே புனைவர் மெய்யன்பர்கள் தம்முடைய ஞான சக்தி கிரியாசக்தி ஆகிய இரண்டு திருவடிகளுக்குள் அடங்கி இருப்பர் என்று பொருள். புனைவரே என்றால் இறைவனுடைய திருவடி நிலையிலே அடங்கி இருப்பர் என்று பொருள். ஞானசக்தி கிரியாசக்தி என்ற விநாயக பெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் தலையிலே சூட்டிக்கொண்டு அந்த திருவருள் அந்த நிலையிலே அடங்கி இருப்பர். புனைவரே என்றால் அடங்கி இருப்பர் என்று பொருள். பேருரைக்கு நிறைவாக சுவாமி ஒரு சொல்லை சொல்லுகிறார். இந்த மங்கள வாழ்த்துக்கு நிறைவாக முனிவர் வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு ஆகிய மூன்று நிலைகளிலே இங்கே மங்கள வாழ்த்திலே மூன்றிலே இந்த மங்கள வாழ்த்து பொருள் இயல்பை உரைக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அது எப்படி சுவாமி பொருள் இயல்பை வைக்கிறது? அதுதான் கல்லா நிழல் மலைவு என்று 4 சொல்லும், இல்லார் அருளிய 2 சொல்லும், பொல்லார் இணைமலர் 3 சொல்லும், நல்லார் புனைவர் என்று 3 சொல்லும். ஆக 12 சொல். ஆகவே 12 நூற்பாக்களை இது உணர்த்துகிறது. அதாவது பொருள் இயல்பை உணர்த்துகிறது. அது எப்படி பொருள் இயல்பை உணர்த்துகிறது என்று பார்த்தோம்னா, கல்லா நிழல் அப்படின்னா எப்படி முப்பொருள் உண்மையை உறுதி செய்கிறது. முதல் மூன்று என்ன சொல்லுது? முப்பொருளுடைய பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளுடைய உண்மையை உணர்த்துகிறது. 3 பொருளும் இருக்கிறது என்று உறுதி செய்கிறது. மலைவி இல்லார் அருளிய 4, 5, 6 முப்பொருள் இயல்பை கூறுகிறது. முப்பொருளுடைய இயல்பை கூறுகிறது. பொல்லார் இனிமலர் 7, 8, 9 திருவடியை குறிப்பிடுகின்ற சாதனத்தை குறிப்பிடுகின்றது. நல்லார் புனைவரே 10, 11, 12 திருவடி அடைகின்றது. திருவடி அடைகின்ற பயனை கூறுகிறது. ஆக இங்கே அற்புதமாக கல்லால் நிழல் மலைவு இல்லார் மலைவு இல்லார் என்று சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அப்ப 2க்கு இடையில என்ன இருக்குன்னா அருள் செயல் இருக்கிறது. ஆன்மாவிற்கும் உயிருக்கும் இடையில், இறைவனுக்கும் உயிருக்கும் இடையில் அருள் செயல் இருக்கிறது என்று சொல்லி, மலைவி இல்லார் என்பதற்கு 2 பொருள் குறிப்பிடுகின்றார். 28 ஆகமங்களில் நந்திய பெருமானுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகளை நீக்கும் பொருட்டு, சந்தேகங்களை நீக்கும் பொருட்டு அருளியதுதான் இந்த சிவஞான போதம் என்றும், அல்லது மேரு மலையை வளைத்த வில்லாக வளைத்தவர் என்று குறிப்பிடுகின்ற அந்த அருள் செயலையும் குறிப்பிடுகின்றார். பொல்லார் என்பதற்கு ஒரு இலக்கணம் செதுக்கப்படாத ஒளியால் சுயம்புநாதர் என்று குறிப்பிட்டு, இணைமலர் என்பதற்கு விநாயகப் பெருமானுடைய ஞான சக்தி கிரியாசக்தி என்ற செய்தியை குறிப்பிட்டு, நல்லார் என்பதற்கு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல் என்பதை குறிப்பிட்டு, திருவடி புணர்தல் அத்வைதத்திற்கு தாழ் தலை அதாவது தாடலை என்ற நம்முடைய உமாபதியார் அவருடைய 74வது திருவருள் பயனை சுட்டிக்காட்டி, அதுபோல இதான் முக்கியமான விஷயம். தாழ் தலை என்பது 2 பொருள் தான், 2 சொல் தான். அது ஒரு சொல்லாக தாடலை என்று இருப்பது போல தாழ் அதாவது 2 பொருள் தான், இறைவனும் உயிரும். அது 2 போல் இல்லாமல் ஒரு பொருளாக இருக்கிறது இன்புற்று என்று அங்கே அற்புதமாக சொல்லி, அற்புதமாக பேருரைக்கு நிறைவாக
வாழ்த்து, வணக்கம் மற்றும் பொருள் இயல்பிலே இந்த மங்கள வாழ்த்து முப்பொருளுடைய இயல்பை சொல்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். ஆகவே மங்கள வாழ்த்தை தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பு வியாழக்கிழமை, ஏன்னா வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் இல்லை பார்த்துட்டு நான் போட்டுக்கிறேன். என்ன ஞாபகம் இல்லை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வைக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆகவே மங்கள வாழ்த்தை தொடர்ந்து நாம் அவையடக்கம் சிந்திக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள்லாம் வந்திருந்து இன்றைய தினம் இவ்வளவு அற்புதமாக இத்தனை அடியார் பெருமக்கள்லாம் வந்திருந்து கலந்து இன்றைய மாபாடியத்திலே மங்கள வாழ்த்து, அதாவது இறைவனை நினைத்து திருவடியை வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஞானமே வரும். அடுத்தடுத்து படிக்க இந்த விநாயகர் எப்போ படித்தாலும் இந்த விநாயகருடைய திருவடி உங்கள் தலையில் இருக்கணும் என்று கூறி, வான்மையில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நத்தமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டால் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூதுரைவார் குரு நமச் சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வருகின்ற